அப்ப தொப்பூர் கணவாயில வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. ம். அப்ப நமக்கு தெரிஞ்ச கிளையண்ட் ஃபேமிலி ஒண்ணு அந்த வழியா கிருஷ்ணகிரி எங்க போறாங்க. ம். அங்க விபத்து நடந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஓ! ஒரு 2, 3 நாள்லயே ம். இறந்துட்டாங்க. ஒரு 2, 3 பேர் மட்டும் மீதி. ம். அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த ஆத்மா அங்க தான் இருக்கு. ம். டெய்லி வந்து வீட்ல அழுகுது. வாங்க சாமி அத சாந்தப்படுத்தலாம். ம். அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. அப்ப ஓகே. நான் என்னுடைய குருஜி, எனக்கு துணைக்கு ஒரு 2, 3 பேர் அங்க போறோம். ம். போயிட்டு அங்க போய் நெறைய வேலைகள் பண்ணும்பொழுது, அங்க தொடர்ந்து விபத்துகள் நடந்து நெறைய இறந்திருப்பாங்க போல. ஓகே. அப்ப ஆத்மாவுடைய சாம்ராஜ்யமே அங்க இருக்கு. தொப்பூர்ல. தொப்பூர் கணவாயில. ஓகே. அந்த அந்த இன்னமும் அந்த ம். கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கு. மர்மமாவே இருக்கு. கண்டிப்பா. அப்ப அங்க படையல் இடையலெல்லாம் போட்டு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி, சாந்தி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, அங்க போட்டிருந்த பல்லேயங்கள் பறந்தது. ம். அந்த கற்பூரங்கள் பறந்தது. மேல வந்து அந்த சட்டி மேல விழுந்தது. ம். அங்க போட்டிருந்த சாம்பிராணி எல்லாம் மேல வந்து விழுந்தது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நெனச்சாலும் எனக்கு திகிலா இருக்கு. அத பார்த்து ஓகே. பயந்தது உண்டு. ஓகே. அது நடந்தது நைட்ல. ம். நான் பேய் பிசாச பார்த்து பயந்தேன் அப்படின்னா, தொப்பூர் கனவா. அது இப்ப தான் நடந்துச்சு. அது நடந்து ஒரு 6, 7 மாசம் கூட இருக்காது.